அனைவருக்கும் வணக்கம். நாம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் சாப்டரை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் WTO அண்டு அக்ரி சப்சிடினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். WTOனா என்ன? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அக்ரி சப்சிடினா என்ன? விவசாய மானியம். மானியம் கொடுப்பாங்க இல்லையா விவசாயத்துக்கு. என்னென்ன மானியம்லாம் கொடுத்துருந்தாங்க? ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்தாங்க, இரிகேஷன் கொடுத்தாங்க. நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம் என்னென்ன மானியங்கள்லாம். அக்ரி சப்சிடி அப்படிங்கிற கிளாஸில் நம்ம மானியங்களை குறித்து பார்த்துருப்போம். இந்த மானியத்துக்கும் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கும் என்ன சம்பந்தம், அதுதாங்க இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், ஒரு மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு தொழிலில் அதிகப்படியான டிமாண்டை காட்டிலும் சப்ளை அதிகமாக வரும்பொழுது என்ன வரும்? டீஃப்ளேஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம். கடந்த சாப்டர் இன்ஃப்ளேஷனை பற்றின கிளாஸில் பார்த்துருப்போம். டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருக்கும்போது பொருட்களுடைய அந்த விலை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும். ஸோ அது லீட்ஸ் டு எங்கே வரும்? ரெசெஷனை கொண்டு வரும், வேலையில்லா திட்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? ஸோ இதுவே உலகம் முழுக்க இதே மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டா, இப்போ இந்தியாவில் ஓகே, நம்ம உணவு தன்னிறைவு அடைஞ்சிட்டோம் 1980லேயே. நாம் அதர் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த விவசாயத்தை பண்ணக்கூடியவங்களுக்கு நஷ்டம் வரும் இல்லையா? ஸோ நம்ம நாட்டில் நம்ம உணவு தன்னிறைவு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அங்கே இருக்கிறவங்களுடைய அந்த விவசாயத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விவசாயத்தை கொடுக்கக்கூடிய அந்த மானியத்தை லிமிட் பண்ணணும். நிறைய நீங்கள் கொடுக்கும்பொழுது நிறைய ப்ரொடக்ஷன் ஆகும். அதன் காரணமாக இந்த பொருட்களுடைய விலை குறையும். அது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அக்ரிகேட் மெஷர்ஸ் இந்த விவசாய கடன் இருக்குது, இந்த மானியம் இருக்குது இல்லையா? இதை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்ரி மெஷர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ஊரில் அக்ரி சப்சிடின்னு சொல்கிறோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சப்சிடிக்கு ஒரு வரம்பு வைக்கிறாங்களாம். நீங்கள் இந்த வரம்பில் தான் நீங்கள் கொடுக்கணும், நிறைய கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெஷர் வைக்கிறாங்க இல்லையா? அது தாங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் மருந்து மாத்திரை கொடுக்குறாரு. போன உடனே மொத்த எடுத்து வாயில் போட்டுங்க நான் சொல்கிறாரு. இல்லை ஒரு மெஷர் சொல்கிறாருல்ல சார், தினமும் இவ்வளோ சாப்பிடுங்க சார், உடம்பு சரியாக போய்டுன்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இந்த சப்சிடியை இந்த ரேஞ்சில் கொடுங்க அப்படிங்கிறத வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஏன்னா உலகம் முழுக்க அவங்க தானே இந்த ட்ரேடிங்கை பாதுகாக்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் இந்த வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும்னா சில கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ அதை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் அக்ரிகேட் மெஷர் ஆஃப் சப்போர்ட். என்ன சொல்கிறாங்க, அக்ரி சப்சிடிக்கு ஒரு மெஷர்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு வரம்புகள் வச்சுருக்காங்க. அது யார் பேர் வச்சுருக்காங்க? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், AMS, அக்ரிகேட் மெஷர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏன் நாம் அதிகமாக சப்சிடி கொடுக்கக்கூடாது, மானியத்தை கொடுக்கக்கூடாதுன்னா இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஹை சப்சிடி, அதிகமான சப்சிடி கொடுக்கும்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் லோ ஆகும். நீங்கள் ஃபர்டிலைசர்ஸ் மானியமாக கொடுக்குறீங்க, விதைகளை மானியமாக கொடுக்குறீங்க, கரண்ட்டு அதிக மானியமாக கொடுக்குறீங்க, விவசாயத்துக்குலாம் இலவச மின்சாரம் நம்ம பார்த்துருப்போம். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் இலவசமாக கொடுக்கும்போது எல்லாரும் விவசாயத்தை செய்வாங்க, நிறைய பொருட்களை விளைவிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அந்த டிமாண்ட் இருந்துகிட்டே இருந்தால் தான் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் லோவாகும்பொழுது அதிகமான ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ லோ ப்ரைஸ் ரிஸ்க் வரும். இந்த ரிஸ்க் இருக்கக்கூடாது. அதிகமான சப்சிடி கொடுக்கும்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப லோ ஆகும், ப்ரைஸஸும் ரிஸ்க் ரொம்ப லோ ஆகும். அது ரொம்ப ரிஸ்க் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக தான் இந்த அக்ரிகேட் மெஷர் ஆஃப் சப்போர்ட் கொண்டு வராங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 விதமான சப்சிடியை இது இன்க்ளூட் பண்ணுதுங்க. என்னென்ன? ப்ராடக்ட் அண்டு இன்புட் சப்சிடி. 2 விதமான சப்சிடி. ப்ராடக்ட் சப்சிடினா என்ன? MSP தாங்க சொல்லுது. ப்ராடக்ட் என்ன? ஒரு ப்ராடக்டாக வந்ததுக்கப்புறம் அது ஒரு விலையை சொல்லுவாங்க இல்லையா? அந்த விலையை தான் ப்ராடக்ட் சப்சிடி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இந்த தான் MSP அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இங்கே பாருங்கள், இன்புட் சப்சிடினா என்ன? இன்புட் விவசாயத்துக்கு நாம் கொடுக்கும்பொழுது அது இன்புட்னு சொல்கிறாங்க. அது என்னென்னலாம் இருக்குது? கிரெடிட் லோன் கொடுக்குறது, அதிகமாக லோன் கொடுத்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லாமல், ஃபர்டிலைசர்ஸ் உரங்களை அதிகமாக கொடுக்காம, இரிகேஷன் விவசாயம் அந்த நீர் பாசன வசதியை நிறைய ஃப்ரீயாக கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு லிமிட் வைங்க. ஒரு லிமிட் வச்சு பண்ணும்பொழுது தான் அந்த துறை சிறப்பாக இருக்கும். நம்ம இன்ஃப்ளேஷன் ரொம்ப நல்லதுன்னு ஏன் சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு? அது ஒரு சீராக இருக்கும்போது அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதே போல தான் எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். சின்ன வயசில் நான் கூட நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பேன். லட்சம் கோடி இந்த ஒரு திட்டத்துக்கு இத்தனை லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருப்பேன். ஏன்னா இது இத்தனை லட்சம் கோடி கொடுக்குறாங்க, நாட்டில் எத்தனை குடும்பம் இருக்கும்?
ஒரு குடும்பத்துக்கு 1 கோடின்னு கொடுத்தா கூட நாட்டில் இருக்க எல்லாருமே பணக்காரன் ஆகிடுவாங்களே, ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க நான் வந்து யோசிச்சது உண்டு. ஆனால் இப்போ தான் புரியுது, அந்த அமௌண்ட்டு வந்து கொடுக்கும்போது மக்கள் வந்து சோம்பேறி ஆகிடுவாங்க. காசு வந்து மக்கள்கிட்ட இருக்கும்போது மக்களுடைய அந்த ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகிடும். நீங்களே சொல்லுங்கள், உங்கள்கிட்ட கை நிறைய காசு இருந்தால் வேலைக்கு போவீங்களா? ஒரு பிரிட்ஜு கட்டுறதுக்கு ஆள் வேணும், போவீங்களா? நீங்கள் போக மாட்டீங்கள? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதனால தான் மக்களை வந்து ஒரு மூமெண்ட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அந்த அந்த லெவல் ஆஃப் விஷயத்தை வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் மக்கள் வந்து மூமெண்ட்டில் இருப்பாங்க, க்ரோத்தும் வந்து அதிகமாகும். உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும்போது வேலைக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. எந்த வேலைக்கும் போகாமல் இருந்தால் ப்ரொடக்ஷன் எப்படி வரும்? நாடு வந்து எப்படி முன்னேறும்? யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லோரும் வீட்டிலே இருப்பாங்க. என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்குதுன்னா நான் ஏன் விவசாயம் பண்ண போகிறேன்? விவசாய பொருட்கள் எப்படி வந்து உருவாகும்? ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக இருந்தாலும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும். பாருங்கள், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஒரு பொருள் வரும்போது அது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறீங்க இல்லையா? விவசாயிலாம் நல்லா ஜாலியாக இருக்கட்டும், 1 கிலோ தக்காளி வந்து 1000 ரூபாய்க்கு போடுறா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு தக்காளியோடைய மினிமம் ப்ரைஸ் என்னவோ அதுதான் கொடுக்கணும். 1 கிலோ தக்காளினா 20 ரூபாவோ 30 ரூபாவோ அதுதான் கொடுக்கணும். விவசாயிகள் எங்கள் நாட்டில் இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக 1 கிலோ தக்காளி 1000 ரூபாய் 2000 ரூபாய்லாம் போடக்கூடாது. ஸோ அது சொல்கிறாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸும் வந்து இது கண்ட்ரோல் இருக்கணும். அதே போல் கிரெடிட் லோன் கொடுத்த இந்த இன்புட் சப்சிடி இருக்குது இல்லையா, இதுக்கும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்சிடி வந்து எந்த லெவலுக்கு இருக்கணும் அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தால் 5% இருக்கணும், டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்தால் 10% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு இத்தனை 1000 கோடியை வந்து நாங்கள் லோனுக்காக நாங்கள் வந்து ஒதுக்குறோம் அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து விவசாயத்தின் மூலமாக ஒரு 100 கோடி வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு விவசாயத்துறையின் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு டெவலப்டு கண்ட்ரி என்னென்ன சொல்லுவாங்க? அமெரிக்காவை சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு விவசாயத்துறையின் மூலமாக அமெரிக்காவுக்கு வந்து ஒரு 100 கோடி வருதுன்னு வச்சுங்களேன். அந்த 100 கோடியில் 5%, 100 கோடியில் 5% எவ்வளோ? 5 கோடி. இந்த 5 கோடி தான் நீங்கள் வந்து மானியத்துக்கு பயன்படுத்தணும். இந்த எம்எஸ்பியாக இருந்தாலும் கிரெடிட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் 5 கோடி தான் செலவு பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த ஏஎம்எஸ் அப்படிங்கிறது. அதே டெவலப்பிங் கண்ட்ரி, நம்ம மாதிரியான இந்தியா போன்ற டெவலப்பிங் வளர்ந்து வரும் நாடுகளில் வந்து 10% வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 100 கோடி வந்து விவசாயத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருதுன்னா நீங்கள் வந்து 10% வந்து சப்சிடியாக கொடுக்கலாம். ஸோ இந்த வரமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து பாக்ஸஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. WTO வந்து இந்த சப்சிடி இந்த பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா, இதை வந்து பாக்ஸஸாக வந்து சொல்கிறாங்க. இந்த பேஸஸில் தான் நீங்கள் வந்து மானியத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. என்னென்ன பாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெட் பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ் அண்டு க்ரீன் பாக்ஸ். நம்ம டிராஃபிக் சிக்னலில் பார்த்துருப்போம், சிவப்பு, இளஞ்சிவப்பு, பச்சை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தடில் கொண்டு வந்துருக்குறாங்க. ரெட் பாக்ஸ் அப்படின்னா ஃபர்பிடன், இதுக்கெல்லாம் மானியத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்பர் பாக்ஸ்னால் என்ன? நிறைய கொடுக்குறீங்க, ஸோ ஸ்லோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் பாக்ஸ்னால் என்ன? பர்மிட்டட், இதில் இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் இஷ்டத்துக்கு கொடுக்கலாம், அதுக்கெலாம் கட்டுப்பாடுகள் கிடையாது. ரெட் பாக்ஸ்னால் என்ன? இதுக்கெல்லாம் நீங்கள் மானியம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு பேர் தான் வந்து ரெட் பாக்ஸு. ஆம்பர் பாக்ஸ்னால் என்ன? நிறைய கொடுக்கக்கூடாது, ஒரு லிமிட் வச்சு கொடுங்க அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து ஆம்பர் பாக்ஸு. க்ரீன் பாக்ஸ்னால் என்ன? உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுங்கள், அதுக்கு லிமிடேஷன்ஸ்லாம் கிடையாது அப்படிங்கிறது பேர் தான் வந்து க்ரீன் பாக்ஸ் அப்படிங்கிறது. நாம் ஒவ்வொரு பாக்ஸாக பார்ப்போம். இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குழப்பமான ஒரு டாபிக் தான். ஏன்னா இந்த மானியம் கொடுக்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். புத்தகத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமோ அதே போல் தான் இந்த பாக்ஸஸை புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பாருங்கள், இந்த ரெட் பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த சப்சிடி வந்து கொடுக்கக்கூடாது, ஃபார்பிடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விவசாயத்தில் மானியமே கொடுக்கக்கூடாததுக்கு எதுக்கு ஒரு பாக்ஸு? ஸோ இந்த பாக்ஸை வந்து யூஸே பண்ணுறதில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ரெட் பாக்ஸ் வந்து யூஸே பண்ணுறதில்ல, தேர் இஸ் நோ யூஸ் இன் ரெட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? ஆம்பர் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆம்பர் பாக்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க? சப்போஸ் டு டிஸ்டார்டட் ப்ரொடக்ஷன் அண்டு ட்ரேட் ஃபால். இதுக்கு இந்த துறையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து இந்த மானியத்தை வந்து அதிகமாக கொடுக்கும்பொழுது அது வந்து ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கும், வியாபாரத்தை பாதிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு லிமிட் வச்சு கொடுங்க. எதுலாம் வந்து விவசாயம் இந்த வியாபாரத்தை பாதிக்கும்? எம்எஸ்பி, ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இரிகேஷன், இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து ப்ரொடக்ஷனை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முன்னாடியே பார்த்துருப்போம், அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மூலமாக நிறைய உரங்களை வந்து அதிகமாக கொடுக்கும்போது எல்லோரும் விவசாயம் பண்ணுவாங்க, பொருட்கள் ரொம்ப அதிகமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆம்பர் பாக்ஸ் தான் வரும். அந்த எம்எஸ்பி,
இந்த ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இரிகேஷன் இது எல்லாமே எந்த பாக்ஸில் வரும்? ஆம்பர் பாக்ஸில் வரும். ஆல் அக்ரி சப்சிடி விச் நாட் ஃபால் இன்டு கிரீன் அண்ட் ப்ளூ பாக்ஸ். ப்ளூ பாக்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளூ பாக்ஸ்லையும் க்ரீன் பாக்ஸ்லையும் எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் ஆம்பர் பாக்ஸில் தான் வரும். ஏன்னா நம்ம ரெட் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லையா? ஸோ அதனால் க்ரீன் பாக்ஸ்லையும் ப்ளூ பாக்ஸ்லையும் எதெல்லாம் இல்லையோ அது எல்லாமே ஆம்பர் பாக்ஸ். இன்கேஸில் ஃபியூச்சரில் தான் வரலாம் இல்லையா? ஸோ அதுவுமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் க்ரீன் பாக்ஸ்லையும் ப்ளூ பாக்ஸ்லையும் எதெல்லாம் வந்து இல்லையோ அதெல்லாம் எது கவர் ஆகாதோ அது எல்லாமே ஆம்பர் பாக்ஸ் தாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அதே போல் டைரக்ட் ரிலேஷன் டு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எந்த திட்டமாக இருந்தாலும் அது ஆம்பர் பாக்ஸ் தான். இதை கொஞ்சம் கொடுத்தோம்னா நிறைய ப்ரொடக்ஷன் வருமா, அப்போ அது ஆம்பர் பாக்ஸ். அந்த ஆம்பர் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா லிமிட்டாக வந்து அதுக்கு வந்து சப்சிடி கொடுங்க, மானியம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்து ப்ளூ பாக்ஸ். ப்ளூ பாக்ஸும் கிட்டத்தட்ட வந்து நம்ம முன்னாடி இங்கே பார்த்ததில் வந்து ப்ளூ பாக்ஸ் இல்லை. இந்த ப்ளூ பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்பர் பாக்ஸில் இருக்கக்கூடிய சிலதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், அதுதான் வந்து ப்ளூ பாக்ஸ்னு சொல்கிறாங்க. நோ லிமிட்ஸ் இன் ப்ளூ பாக்ஸ். இது என்ன குழப்பமாக இருக்குன்னா, இந்த ப்ளூ பாக்ஸ் வந்து சில நாடுகள் வந்து வேணும்னு சொல்கிறாங்க, சில நாடுகள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சில நாடுகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் மட்டும் குறைவாக இருக்கும், பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அந்த பொருட்களை வந்து அவங்க உற்பத்தி பண்ணுறதுக்காக அதிகப்படியான சப்சிடி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம நாட்டில் வந்து அரிசிக்கும் கோதுமைக்கும் வந்து போதுமான நம்மக்கிட்ட தண்ணீர் இருக்குது. மற்ற பொருட்கள் வந்து நம்ம வந்து தண்ணீர் அடைஞ்சிட்டோம்னா இல்லை. ஸோ அதுக்காக நம்ம நிறைய மானியம் கொடுத்தா தான் அதில் நம்ம தண்ணீர் அடைய முடியும். ஸோ அதெல்லாம் கொண்டு போய் ஆம்பர் பாக்ஸில் வச்சுட்டு இல்லை இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணப்படுறது தான் இந்த ப்ளூ பாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து லிமிட்லாம் கிடையாது. இதில் இருக்கிற விஷயங்கள் தான் இந்த எம்எஸ்பி ஃபர்டிலைசர் தான் வந்து இதிலே இருக்கும். ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கும் அப்படிங்கிறது பேர் தான் வந்து ப்ளூ பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து க்ரீன் பாக்ஸ். மூணாவதாக வந்து க்ரீன் பாக்ஸ்னு சொல்கிறாங்க. என்னன்னா, மஸ்ட் நாட் இன்வால்வ் ப்ரைஸ் சப்போர்ட். காசு கொடுத்து எந்த சப்போர்ட்டும் பண்ணக்கூடாதுன்றதுங்க. அதாங்க விஷயம். ஒருத்தங்க கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து காசு கொடுத்து நீ சாப்பிட்றான்னு சொல்லக்கூடாது. வேலைக்கு போயிட்டு அவன் வேலை வாங்குறதுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து க்ரீன் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க சிம்பிளான விஷயம், அவ்வளோதாங்க. இது வந்து வேலை இல்லாத விஷயத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். எப்படி, ஒருத்தன் பசியால் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து நீ நிறைய காசு கொடுக்காத, சரியா? காசே கொடுக்காதன்றது வந்து ரெட் பாக்ஸு. குறைவாக வந்து காசு கொடு, நிறைய கொடுத்துடாத அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து ஆம்பர் பாக்ஸு. இன்னும் அவன் ரொம்ப பட்னியாக இருக்கிறான், ஒரு வாரமாக வந்து சாப்பிடாம இருக்கிறான், அவனுக்கு எப்படி நான் வந்து குறைவான சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவனுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தாக வாங்கி கொடுத்தா தானே அவன் கொஞ்சம் தெம்பாக இருப்பான் அப்படிங்கிறது பேர் வந்து ப்ளூ பாக்ஸு. க்ரீன் பாக்ஸ் அப்படிங்கிறது அவனுக்கு காசு கொடுக்கக்கூடாது, ஆனால் அவன் சம்பாதிக்கிறதுக்கு நீ வழி செய்யணும். இப்போ அந்த இடத்துல போய் வேலை செய். டைரெக்டாக காசு கொடுக்காம அது சம்மந்தமான துறைகளை வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அதுதாங்க. இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பட் நாட் டைரக்ட் சப்போர்ட். அதாங்க காசு கொடுக்காம வேலை வாங்கி கொடுக்குறது. காசு கொடுக்காம விவசாயத்துக்கு வேறு என்னென்னலாம் வந்து கவர்மெண்ட் செய்யலாம், அதுக்குள்ள லிமிடேஷன்ஸ் கிடையாது, எவ்வளோ ஒன்றா செய்யலாம். என்னென்னலாம் கவர்மெண்ட் செய்யலாம் பாருங்கள். இது வந்து வெரி ஒயிட் பாக்ஸ்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒயிட் பாக்ஸ், ரொம்ப முக்கியமான வார்த்தை. வெரி ஒயிட் பாக்ஸ்னு சொல்கிறாங்க. எதை? க்ரீன் பாக்ஸை வெரி ஒயிட் பாக்ஸ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் அதில் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பப்ளிக் ஸ்டோரேஜ் நம்ம பார்த்துருப்போம். பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஏற்படுத்தி தரணும். அந்த பப்ளிக் ஸ்டோரேஜ், ஃபுட் செக்யூரிட்டி, ரிசர்ச் அண்டு எக்ஸ்டென்ஷன், ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்துறதுக்கான செலவு எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் கவர்மெண்ட்டு. என்விரான்மெண்ட்டில் பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட் எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம். ரீஸ்ட்ரக்சர்னா என்ன? இந்த விவசாய முறையை வந்து மாற்றி அமைக்கிறது. இரிகேஷன் நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான புது டெக்னாலஜிஸுக்காக கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கிராப் இன்சூரன்ஸுக்கு நம்ம வந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாங்க. நீ கடன் தான் கொடுக்கக்கூடாது, ஆனால் அவன் பாதிக்கப்பட்டுக்கிறான் இல்லையா, அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இவ்வளோ விஷயங்களை கவர் ஆகிறதுனால தான் இதுக்கு வந்து வெரி ஒயிட் பாக்ஸ், பெரிய பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பாக்ஸ்னு எதை சொல்லுவாங்க? க்ரீன் பாக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நாட் டிஸ்டார்ட் ப்ரொடக்ஷன். இது வந்து ப்ரொடக்ஷன்லாம் வந்து பாதிக்காது, இதன் மூலமாக ப்ரொடக்ஷன்லாம் வந்து பாதிக்காது, அது சீராக தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் நியூட்ரியல் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக இதை ப்ரொடக்ஷன் நியூட்ரியல் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் பாக்ஸோடைய வேறு என்னென்ன பேர்? வெரி ஒயிட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் நியூட்ரல் பாக்ஸ். இந்த ரெண்டு பேர் வந்து க்ரீன் பாக்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சிம்பிளாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, ஒருத்தன் ரொம்ப பசியாக இருக்கான் அப்படின்னா அவன் செத்தே போனாலும் அவனுக்கு காசு கொடுக்காத, அவனுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்காத அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து ரெட் பாக்ஸு.
ஆம்பர் பாக்ஸ்னால் என்ன? அவனுக்கு போதுமான அளவுக்கு வாங்கி கொடு, ரொம்பலாம் அவனுக்கு காசெல்லாம் கொடுக்காம அவனுக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படிங்கிறது பேர் வந்து ஆம்பர் பாக்ஸு. ப்ளூ பாக்ஸ்னால் என்ன? அவன் ரொம்ப கஷ்டமாக ஒரு வாரமாக சாடாமல் இருக்கிறான், அவன் நல்லா சத்தான உணவுலாம் வாங்கி கொடுத்தா தான் அவன் வந்து பிழைப்பான் அப்படிங்கிறது ப்ளூ பாக்ஸு. க்ரீன் பாக்ஸ் அப்படின்னா அவனுக்கு காசு மட்டும் கொடுக்கக்கூடாது, ஆனால் அவன் சம்பாதிக்கிறதுக்கு மற்ற வழிகளாக வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து க்ரீன் பாக்ஸ் அப்படிங்கிறது. இந்த கிளாஸ் இல்லாமல் WTO அண்டு அக்ரி சப்சிடினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.